இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். இந்த எஸ்ராவை குறித்து நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகன் என்றும், கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் கட்டளைகளிலும் படித்து தேறின வேதபாரகனாகிய எஸ்ரா என்றும், பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எஸ்ராவுடைய வம்ச வரலாறை பார்க்கும்போது, ஆரோனுடைய மகனான எலியேசருடைய மகனான பினேகாஸ், இந்த பினேகாஸோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்திருந்தார். எப்படி என்றால், கர்த்தருக்காக அவன் பக்தி வைராக்கியம் காண்பித்து தேவனுடைய உக்கிரத்தை திருப்பினதுனால பினேகாஸோடும் அவனோட சந்ததியாரோடும் கூட கர்த்தர் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை செய்தார். இந்த பினேகாஸோடைய வம்ச வரலாறில் வந்தவன் தான் இந்த எஸ்ராவுடைய தகப்பன் செராயா. பிரதான ஆசாரியனாக இருந்தபோது நேபுகாத்நேசர் ராஜா 3வது முறையாக யூதா தேசத்திற்கு வந்து ஜனங்களை சிறைபிடித்து செல்லும்போது காவற் சேனாதிபதியாலே சிறைபிடித்து பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டவன் தான் இந்த செராயா. இந்த பாபிலோனில் 70 வருஷம் சிறையிருப்பிலே பிறந்தவன் எஸ்ரா. பிரதான ஆசாரியனாகி செராயா இருந்தபடியினாலே சிறைபிடிக்கப்பட்டு போகும்போது நியாயப்பிரமாண புஸ்தகத்தையும் தன்னோடு கூட எடுத்து சென்றிருக்க வேண்டும். அங்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு எஸ்ராவுக்கு யோத்சதாக்குக்கு அவன் அந்த நியாயப்பிரமாணத்தை போதித்து வளர்த்திருக்க வேண்டும். எஸ்ரா நியாயப்பிரமாணத்தில் கற்று தேர்ச்சி அடைந்தவனாக காணப்பட்டான். கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து அதன்படி செய்யவும் உபதேசிக்கவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டான். வேதத்தை கற்று தேர்ச்சி அடைந்தான், அதை கடைபிடித்தான், அதை கற்றுக் கொடுக்கவும் செய்தான். லேவியராகமம் 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி கர்த்தர் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு தலைமுறை தோறும் போதிக்க வேண்டியது நித்திய கட்டளை என்று கர்த்தர் சொன்ன வசனத்தின்படியாக ஜனங்களுக்கு கர்த்தருடைய வேதத்தின் பிரமாணத்தை கற்றுக் கொடுக்க அவன் முன் வந்தான். சிறைபிடிக்கப்பட்ட தேசத்தில் இருந்த எஸ்ரா தேவனுடைய வேதத்தை ஆராய்ந்து அதன்படி நடக்கத்தக்கதாக ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு வைராக்கியத்தோடு காணப்பட்டான். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்காததுனால தான் சிறையிருப்புக்கு வந்ததை உணர்ந்தவர்களாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு கூட செயல்பட்டான் எஸ்ரா. அன்புள்ள ஆண்டவரே, எஸ்ராவை போல வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இரட்சிப்பின் செய்தி மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கத்தக்கதான கிருபை தாங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணத்தக்கதான அந்த கிருபை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். வேதத்தின் காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாகவும் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியான கிருபை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.